திருப்பாடல் 65 வசனம் 5 இவ்வாறு வாசிக்கின்றோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவருக்கு காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தேவையில் இருக்கும் கைம்பெண்களை இறைவன் தேடி சென்று காப்பதை நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்க முடிகின்றது. உதாரணமாக 3 இடங்கள். அரசராகமத்திலே முதல் புத்தகத்திலே சாரிபாத் நகரத்தின் கைம்பெண்ணை தேடி இறைவாக்கினர் எலியா செல்லுகின்றார். இரண்டாவது நிகழ்வு அரசராகம் 2ஆம் புத்தகத்திலே தனது மகன்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறிய கைம்பெண்ணுக்கு உதவ இறைவாக்கினர் எலிசா அழைக்கப்படுகின்றார். மூன்றாவதாக நயின் நகரத்தின் கைம்பெண்ணை தேடி இறைமகன் இயேசு செல்லுகின்றார். என்னை பொறுத்தவரையிலே இதுவே நமது அன்னை அன்னம்மாளின் அனுபவமாக இருந்தது என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அன்னை அன்னம்மாளின் இறை அனுபவம் அவரது தனிமையிலும் தாழ்த்தப்பட்டவர்களின் இயலாமையிலும் ஊற்றெடுத்திருக்கின்றது. இறைவன் எளியோரையும் பாதுகாப்பற்றவர்களையும் தேடி அரவணைக்கும் தெய்வம் என்பதை நாம் அன்னம்மாளின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். இதைதான் இந்த முதல் வாசகத்திலே இறைவன் சிறியவர்களாக கருதப்பட்ட இஸ்ராயல் மக்களிடம் வாக்களிப்பது போல எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார். இணை சட்டம் அதிகாரம் 26 இறைவசனம் 19. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை அன்னம்மாள் நமக்கு காட்டுகின்ற ஆன்மீகம் எது என்றால் இறை பிரசன்னத்தை தனிமையில் நாம் உணர வேண்டும். குருக்களாக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, பொதுநிலையராக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கை தனிமையிலே இருக்கின்ற உணர்வு நம்மிலே எழுகின்றது. We feel depressed, we are left alone, we have stress in our bodies. இச்சமயத்திலே தான் நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, நமது தனிமையில் இறைவன் நம்மை கைவிட்டு விடுவது அல்ல. அவ்வாறு தனிமையில் இருக்கும் ஒருவனை இறைவன் நாடி வந்து கொண்டு இருக்கின்றார். அந்த தனிமையில் இறைவன் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த தனிமையையே ஒரு மறைப்பணியாக மாற்றுகின்றார் இறைவன். இன்று திருச்சபையில் நமது ஆன்மீகமும் மறைப்பணியும் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கின்றேன். Simplicity in your life, service to the poor. அதான் உங்களுடைய கேரிசம். வாழ்க்கையில் எளிமை, ஊழியத்தை எளியவருக்கு தருவதில் உங்களுடைய அழைப்பு இருக்கின்றது. அன்புக்குரிய அருட் சகோதரிகளே, அன்னம்மா மரத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான், குருக்களாகிய நம் அனைவருக்கும் தான் இது பொருந்தும். இன்று நம்மில் யாரும் சிறியவர்களாக இருக்க விரும்புவதில்லை. We want to be achievers. பல வகையிலே அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், வழிகளை வகுக்கின்றோம், குறுக்கு வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். அவைகளிலிருந்து தவறும் பொழுது மனத்தில் நமக்கு ஒரு பெரும் இழப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்னை அன்னம்மாள் காட்டுகின்ற வழி, தனிமையிலும் இறை அனுபவத்தையே என்னுடைய மறைப்பணிப்பு பணியாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? சிறியவர்களை தேடி செல்லும் இறைவனை போன்று நானும் அந்த இறைவனை போன்று என்னுடைய வாழ்க்கையில் சிறியவர்களாக சமூகத்திலே கருதப்படுகின்ற மக்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க விரும்புகின்றார். அதைதான் நம்முடைய இன்றைய பாப்பரர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். Go to the periphery. விளிம்பிலே இருக்கின்ற மக்களுக்கு நாம் பணிபுரிய வேண்டும்.
அதைதான் அன்னை அன்னமாலும் அன்று செய்து முடித்திருக்கின்றார். கைம்பெண்ணின் ஆன்மீகம் முதலிலே தனிமையிலே இறை அனுபவத்தை, இறை பிரசன்னத்தை உணர்ந்து அதையே மறைப்பணியாக மாற்றிக்கொள்வதில். இரண்டாவது கருத்து, ஏழ்மையிலே வெளிப்படும் தாராள உள்ளம். விவிலியத்தின் கைம்பெண்களின் ஆன்மீகத்தில் ஒரு விசித்திரமான உண்மையை நாம் பார்க்கின்றோம். பொருளாதார ரீதியாக கைம்பெண்கள் தான் சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக வாழ்ந்திருந்திருக்கின்றார்கள். காரணம், கைம்பெண்களுக்கு யாரும் வேலை வாய்ப்புகள் தர விரும்புவதில்லை. அவர்களை அவசகுண மக்களாக பார்த்தார்கள். அவ்வாறு அவர்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வேலைகளுக்கும் மிக குறைந்த சம்பளம் தான் கிடைக்கப்பட்டது. கணவன் இறந்த பிறகு சொத்து பிள்ளைகளுக்குத்தான் போய் சேரும், மனைவிக்கு அல்ல. இந்நிலையிலும் இறைவன் கைம்பெண்களை தங்களிடம் இருக்கும் அனைத்தையும் அர்ப்பணிக்க அழைக்கின்றார். விவிலியத்திலே பார்க்கின்றோம். மீண்டும் அது 3 உதாரணத்தை வேறுபட்ட கோணத்திலே உங்களுடன் சிந்திக்க விரும்புகின்றேன். எலியாவை சந்திக்கும் சாரிபாத் நகரின் கைம்பெண்ணிடம் ஒரே அப்பம் சுடுவதற்கான மாவுதான் இருந்தது. அதையும் இறைவாக்கர் எலியா தனக்கு ஒப்பு கொடுக்க, தனக்கு தர கேட்கின்றார். எலிசேயை சந்தித்த கைம்பெண்ணின் ஒரே சொத்து அவரிடம் இருந்த சிறிதளவு எண்ணெய் தான். அதையும் தன்னிடம் கொண்டு வருமாறு எலிசா கேட்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே ஏழை கைம்பெண்ணிடம் இருந்து 2 செப்பு காசுகள் மட்டும்தான் இருந்தன. அதையும் இறைவன் ஆலய காணிக்கை பெட்டியில் போடு என்று அழைக்கின்றார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இறை அழைப்பை ஏற்று தங்களிடம் இருந்த அனைத்தையும் அர்ப்பணிக்கும் ஒரு எளிய கைம்பெண்ணுக்கு இறைவன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் நிறைவு அடைய வழி செய்கின்றார். விவிலியத்திலே பார்க்கின்றோம். அந்த சாரிபாத் நகரின் கைம்பெண் தன்னிடம் இருந்த மாவையும் எலியாவுக்கு கொடுத்ததால் பானையில் இருந்து மாவு பிறகு தீரவே இல்லை. கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. தன்னிடம் இருந்த சிறிதளவு எண்ணெயும் எலிசாவிடம் கொடுக்க தயங்காத அப்பெண்ணிற்கு இறைவன் அவளுடைய கலசம் அல்ல குறையாத அமுத சுரப்பியாக மாற்றுகின்றார். ஏழை கைம்பெண் காணிக்கை இயேசுவின் பார்வையில் எல்லோருடைய காணிக்கையை விட மிகவும் உயர்ந்ததாக கருதப்பட்டு அந்த கைம்பெண் மற்றவர்களுக்கு போதகராக மாற்றப்படுகின்றார். அன்னை அன்னம்மாளின் ஆன்மீகத்திலும் இதைதான் நாம் பார்க்க முடிந்தது. துறவர சபைக்காக திருச்சி மறை ஆயர் அலெக்சிஸ் கனோஸ் ஆண்டகையிடம் அனுமதி பெற சென்ற பொழுது, இதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பலமுறை ஆயர் சொன்னார், இது பலமுறை சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியலன்னு சொன்னார். ஆனால் நானும் இன்னொருத்தர சொல்கிறேன், பல தடவை சொல்கிறது நல்லது. ஆயர் அலெக்சிஸ் கானோஸ் ஆண்டகையிடம் அனுமதி பெற சென்ற பொழுது ஆயர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எங்கள்கிட்ட பணம் இல்லைம்மா, இப்போ வந்திருக்கியேன்ட்டு. அன்னை அன்னம்மாள் கூறிய வார்த்தை உங்களுக்கு நன்றாக தெரியும், நிதி வேண்டாம், அனுமதியே போதும். அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன? அவரிடம் பணம் நிறைய இருந்ததா? அவருடைய கணவர் அவருக்கு நிறைய சொத்தை விட்டு சென்றாரா? அல்லது அவர் அக்காலத்திலே அரசு அலுவலகத்திலே வேலை பார்த்து மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருந்தாரா? நம்மிலே இருக்கின்ற பல பேரை போன்று. இல்லை அன்புக்குரியவர்களே, அவரிடம் இருந்தது அர்ப்பணம் என்ற செல்வம் மட்டும்தான். அர்ப்பணம் என்ற செல்வம் மட்டும்தான். The wealth is nothing but the religious consecration. துறவர சபையின் துவக்க காலத்தில், இதையும் நீங்க இன்ட்ரோடக்ஷன் சொன்னீங்க, நான் நினைச்சேன் ப்ரீச் பண்ணாம இருந்துடலான். நெல் குற்றி அதில் வரும் சிறு வருமானத்தை கொண்டு தன் துறவர இல்லத்தை நடத்தி வந்தார். உங்களுக்கு நல்லா தெரியும், பக்கத்திலேயே ஒரு மெஷின் இருக்குங்க, அங்கே தான் நெல் அரைப்பாங்க, அதை தான் கண்டினியூஸ் பண்ணிடலான்னு நினச்சிருப்பேன். தன்னிடம் இருப்பது சிறியதுதான் என்றாலும்
அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அது பல மடங்காக மாறும் என்பது அன்னை அன்னம்மாள் வாழ்ந்து காட்டிய ஆன்மீகம். இன்று நமது அர்ப்பணம் எப்படி இருக்கின்றது? அன்புக்குரிய சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், தன்னையே முழுமையாக கொடுப்பது அர்ப்பணம். தனக்கு போக மிஞ்சியது கொடுப்பதுதான் தானம். பல சமயங்களிலே அர்ப்பணம் என்று சொல்லி அர்ப்பண வாழ்க்கையை ஆரம்பித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இறைவனுக்கு தானத்தை தான் கொடுக்கின்றோமே தவிர அர்ப்பணத்தை கொடுப்பது அல்ல. அது தவறு என்பது அன்னை அன்னம்மாளின் ஆன்மீகத்தில் நாம் நன்றாக இன்று உணர்கின்றோம். மூன்றாவது நிலை சிந்தனைக்கு, வீழ்ச்சியிலும் அடையும் வெற்றி வாகை. அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் தான் நாம் புனித வாரத்தை சிறப்பாக கொண்டாடினோம். இயேசுவின் திருப்பாடுகளிலே 3 முக்கிய தருணங்களில் இறைவனின் மௌனத்தை நாம் காண முடியும். There are 3 key moments in the Passion of the Lord where we experience God's proactive silence, ஆக்கப்பூர்வமான மௌனத்தை. முதலிலே இயேசு பிலாத்துவின் நீதிமன்றத்தில் தீர்ப்பிடும்போது இயேசு மௌனமாக இருக்கின்றார். இரண்டாவதாக, சிலுவை பாதையில் இயேசுவுடன் இணைந்து கல்வாரிக்கு பயணித்த பொழுது அன்னை மரியாள் மௌனமாக இருக்கின்றார். இயேசுவும் சரி, அன்னை மரியாளும் சரி, ஏன் தந்தையாகிய கடவுளும் கூட மௌனமாகத்தான் இருக்கின்றார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று இயேசு கதறிய பொழுது இறை தந்தை மௌனமாகத்தான் இருந்தார். திருமுழுக்கு பெற்ற சமயத்தில் இதோ என் மகன், இவர் மீது பூரிப்பு அடைகின்றேன் என்று கூறிய இறைவன் ஏன் இச்சமயத்திலே மௌனமாக இருக்க வேண்டும்? ஒருவேளை இயேசுவின் மௌனம் நமக்கு நீதியின் தோல்வியாக தோன்றலாம். ஒருவேளை மரியாளின் மௌனம் அன்பின் தோல்வியாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, உண்மையில் இந்த 3 மௌன பொழுதுகளும் தோல்வியின் அடையாளங்கள் அல்ல. இறைவனின் ஆக்கப்பூர்வமான வெற்றியின் மௌனம் என்பதைத்தான் இயேசுவின் திருப்பாடுகளிலும் கன்னிமரியாளின் மௌனத்திலும் இறை தந்தையின் மௌனத்திலும் நாம் காண்கின்றோம். எவ்வாறு? முதலிலே இயேசுவின் ஆக்கப்பூர்வமான மௌனம் உணர்த்து பாடம் கிறிஸ்துவில் கீழ்ப்படுதல். மௌனமாக இருப்பது கீழ்ப்படிதலின் ஒரு சின்னமாக, அடையாளமாக இருக்கின்றது. அன்னை மரியாள் பேசாது மௌனமாக தன்னுடைய மகனுடன் சிலுவை பாதையிலே பங்கேற்றது தியாகத்தின் சின்னமாக, அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இறை தந்தையின் மௌனம் பொறுமையின் சின்னமாக, அடையாளமாக இருக்கின்றது. விவிலியத்திலே கைப்பெண்கள் யூத சமூகத்தின் அடக்குமுறைக்கு பலியானவர்களாக தோன்றினாலும் இறைவனின் ஆற்றலாலும் இறை பிரசன்னத்தினாலும் அவர்கள் வாழ்வின் வெற்றியை அடைந்தார்கள். ஏன் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போல கல்லறையின் வாயில் அழுது கொண்டிருந்த மகதலேன் மரியாள் உயிர்ப்பின் செய்தியை அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு செல்வதும், அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர்களாக காரல் ரானர் கூறியது போன்று கைப்பெண்களும் மாற்றப்படுகின்றார்கள். அன்னை அன்னம்மாளும் அவரது முதல் குழுமமும் உலகத்தின் பார்வையில் தோல்விகளைத்தான் சந்தித்தன, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அமைதியிலும் பொறுமையிலும் தியாகத்திலும் அவர்கள் விதைத்த விசுவாச விதை இன்று இந்தியா, இத்தாலி, ஈரான் நாடுகளில் ஏறக்குறைய 1000 சகோதரிகளை கொண்டு விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. கல்வி நிறுவனங்கள், தொழிற்பயிற்சி காப்பகங்கள், நலப்பணி மையங்கள், மருத்துவமனைகள், விடுதிகள், மறுவாழ்வு மையங்கள் என
233 நிறுவனங்கள் இன்று நமது சபையினரால் நடத்தப்பட்டு வருகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பேதுரு கூறுவது போல, கற்றுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான கல்லாக மாறுகின்றது. உலகத்தின் பார்வையிலே மடமையாகவும் தோல்வியாகவும் தெரிந்தாலும் இறைவன் அதையே வெற்றியின் காரணிகளாக மாற்றுகின்றார். இதனையே புனித பவுலடியார் கூறுவார், வலியோர் வெட்கப்பட வலுவற்றது என உலகம் கருதுபற்றை இறைவன் தேர்ந்து கொண்டார். எனவே அன்னை அன்னம்மாள் தோல்வியிலும் வெற்றியை பெற்று தந்திருக்கின்றார், தன்னுடைய மௌனத்திலும். அத்தகைய ஆக்கப்பூர்வமான மௌனம் இக்காலகட்டத்திலே குருக்களாகிய நமக்கும் கன்னியர்களுக்கும் குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் மிகவும் தேவையாக இருக்கின்றது. கீழ்ப்படிதலின் மூலமாக, தியாக சிந்தனையோடு, பொறுமையின் மூலமாக அத்தகைய வெற்றியை நாம் அடைய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இறை ஊழியரான அன்னம்மாள் அவர்கள் முத்திபேர் பெற நிலைக்கும் புனித பேற்றினை பெறும் நிலைக்கும் உயர்த்தப்பட மறைமாவற்ற ஆயருடன் நாம் அதிகாரபூர்வமான பரிசீலனையை துவக்க இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நமது அன்னை வாழ்ந்து காட்டியிருக்கும் ஆன்மீகத்தின் கூறுகளை நமது வாழ்வில் வாழ்ந்து காட்ட அவர் நம்மை இன்று அழைக்கின்றார். முதலிலே தனிமையையும் தடைகளையும் நாம் இறை அனுபவத்தின் ஊற்றுகளாகவும் அதனையே மறைப்பணியாகவும் மாற்றிக்கொள்வோம். நம்மிடம் உள்ளது சிறியதுதான் என்றாலும் மனப்பூர்வமாக அர்ப்பணம் செய்வதில் நமது வாழ்வின் முழுமையை காண்போம். தானம் செய்வது மற்றும் போதாது, அர்ப்பணம் செய்ய வேண்டும். உலகத்தின் பார்வையில் தோல்விகள் என தோன்றுவதை வெற்றியாக மாற்றும் இறைவனோடு ஒத்துழைப்போம். கீழ்ப்படிதலின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக, பொறுமையின் மூலமாக இவ்வாறு நாம் செய்தால் நம்முடைய இந்த திருப்பலியும் இன்றிலிருந்து துவங்குகின்ற இந்த பரிசீலனை என்ற காலகட்டமும் உண்மையிலே நம்மை ஜெப மக்களாக மாற்றி விரைவிலே அன்னை அன்னம்மாளை முத்துபேர் பெறும் நிலைக்கு உயர்த்தவும், விரைவிலே அவர் புனிதராக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையை அவர் அடையவும் நாம் நம்மையே தயார் செய்ய முடியும்.